ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயா. இன்றைக்கி நானும் என்னோடய டாட்டரும் செம்மரப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் போகிறேங்க. அங்கே உயிரோட மீன் வாங்கிக்கிட்டு செம்மரப்பாக்கம் லேக் வியூ பார்க்க போகிறோம். நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து கிளம்புறேன். இப்போ 7:30. கிளைமேட் சூப்பராக இருக்குது, வியூ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பனியாகவும் இருக்குது, வெயிலாகவும் இருக்குங்க. இங்கேருந்து எனக்கு 25 கிலோமீட்டர் ஆகுது. அப் அண்ட் டவுன் 50 ஆகுது. போகிற வழியில் எனக்கு ஒரு டோல்கேட் வருது. அடுத்தது பூந்தமல்லி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மண்டலூர். அங்கேருந்து யாரை கேட்டாலும் ஃபிஷ் மார்க்கெட் சொல்கிறாங்க. அங்கே மாதா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இறங்கினாலே பக்கத்துலேயே இருக்குங்க. பெரிய மார்க்கெட்டு, நிறைய ஜனங்க இருக்காங்க. ஆனால் 6:30 to 7:30 வந்தால் தான் ரொம்ப பெரிய மீனுங்கள்லாம் உயிரோடு இருக்குன்னாங்க. அப்புறம் மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். நான் இன்றைக்கி லேட்டாக வந்தது 8:30 ஆகிடுச்சு. இப்போ இந்த மீன் தான் இருந்தது. எல்லா மீனும் உயிரோடு இருக்குங்க. எனக்கு இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அக்வாரியம் நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 1.5 கிலோ வவ்வா மீன் வாங்கினேன், 1.5 கிலோ ஜிலேபி வாங்கினேன். ஒரு ஜிலேபி மீன் 3/4 கிலோ இருக்குங்க. செம்ம சூப்பர். ஒன்று குழம்புக்கு வெட்டினா, ஒரு மீன் அப்படியே முழுசாக ஃப்ரைக்கு வெட்டியிருக்கேன். இன்னொரு மீன் பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்காக எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்த பார்க்குறதுக்கும் இந்த ரம்மியமான பிளேஸும் ஜேர்னியும் இன்றைக்கி ஃபுல்லாக செம்ம ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ நாம் மீன்லாம் வாங்கியாச்சுங்க. அடுத்து பக்கத்தில் தான் செம்பரம்பாக்கம், அங்கே லேக் வியூ இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. நம்ம செம்பரம்பாக்கம் லேக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு பூட்டியிருக்காங்க, ஒரு சங்கிலி கட்டியிருக்காங்க. நுழையிறதுக்கு ஒரு ஆள் நுழைஞ்சு போகிற மாதிரி அங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் பார்த்திங்கன்னா லேக் இருக்குது. செம்ம சூப்பருங்க. அப்படியே கடலை பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அமைதி இருக்குது, சில்லுன்னு காற்று, அட்மாஸ்பியர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஹைட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய மலைகள் இருக்கிறதுங்க. இங்கே குன்றத்தூர் முருகன் கோவில் இருக்குதுங்க. இந்த வியூலாம் பார்த்திங்கன்னா மலையெல்லாம் தூரமாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள்லாம் இந்த ஃபேமிலியோடு நம்ம ஊரில் இருக்கிற நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியா எல்லோரும் பார்க்கணுங்க. அடுத்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான், இன்றைக்கான நம்ம வியூ முடிஞ்சிருச்சு. நாம் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். மறுபடியும் எனக்கு 25 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும். நானும் என்னோடய டாக்டரும் மறுபடியும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கோம். செம்ம சூப்பர் வியூ, செம்ம ஜாலி ஜேர்னிங்க இது. வீட்டுக்கு ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது சமையலும் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு 1 மீன் எடுத்திருக்கேன், குழம்புக்கு கொஞ்சம் மீன் எடுத்திருக்கேன், அப்புறம் பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, மீன் குழம்பு ரெடி. இப்போது ஃபிஷ் ஃப்ரை எடுத்திருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா 4 லெமன் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை எந்த ஃபுட்டோடு சாப்பிட்டா பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையை எனக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸோடு எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.